வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தினம் ஒரு தகவல் என்கின்ற தலைப்பிலே தினந்தோறும் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே, உலகம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரும் தினந்தோறும் கடைபிடிக்க வேண்டிய தர்மசாஸ்திரங்களைத்தான் தாங்கள் அனைவருக்கும் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினம்பொரு தகவல், இன்றைய பதிவானது இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த புருஷர்கள், ஆண்கள் அனைவருக்கும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம். அதாவது புருஷர்கள், ஆண்கள் தினந்தோறும் எந்தெந்த வயதில் நமது பாரம்பரிய உடைகளை அணிய வேண்டும் மற்றும் புருஷர்கள், ஆண்கள் ஜனனம் எடுத்தது முதல் அவர்களது வாழ்நாள் முடியும் வரை எந்த விதமான விஷயங்களை எல்லாம் செய்யலாம், எந்த விதமான விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றிய முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். ஆகவே புருஷர்கள், ஆண்கள் அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை ஓரளவுக்காவது கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது ஆண்களுக்கு பதிவிடப்படக்கூடிய இந்த பதிவானது நிச்சயமாக அனைத்து விஷயங்களையுமே கடைபிடிக்க வேண்டும் தான். அதாவது ஒரு வயது காலம் வரைக்கும் ஆண்கள்லாம் ஜனனம் எடுத்த பிறந்தது முதல் ஒரு குறிப்பிட்ட வயது வரையில், அதாவது 10 வயது வரைக்கும் அவர்கள் அரைக்கால் சட்டை, அதாவது நிக்கர் டிராயர் போட்டுக்கலாம், சட்டையை போட்டுக்கலாம். அதே தான் 10 வயசுக்கு மேலே இப்போ எல்லாருக்கும் என்ன வந்திருக்குன்னாக்கா முழு கால் முழுக்கவும் போட்டுட்டு பேண்ட்டுன்னு ஒன்று வந்திருக்கு. பேண்ட்டு சட்டை போட்டுக்கிறா. இப்போது இதெல்லாம் இப்போ வந்தது தான். ஒரு 150 வருஷமாக 100 வருஷமாக இருக்கும்னு வச்சுக்கோ. ஆனால் வேத தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறதுனாக்கா 10 வயதிற்கு மேல் ஆண்கள் வேஷ்டியை தான் கட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கு. அதனால பேண்ட்டை போட்டுக்கிறதுலாம் தப்பு இல்லை, பேண்ட்டை போட்டுக்கலாம். இதே ஆண்கள் ஒரு கோவிலுக்கு போனோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக கண்டிப்பாக வேஷ்டி கட்டின்னு தான் போயாகணும். அது 12 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்கள் தங்களது வாழ்நாள் முடியும் வரை நிச்சயமாக வேஷ்டியைத்தான் அணிய வேண்டும். அதாவது இந்த பிரபஞ்சம் முழுக்கவுமே எல்லாரும் லுங்கின்னு விட்டு ஒன்று அணிஞ்சின்னு இருக்கா ஆண்கள்லாம். இந்த லுங்கிங்கிறதே அணியக்கூடாது என்று தான் சொல்லப்பட்டுள்ளது. எப்பொழுது இந்த லுங்கி அணியும் பழக்கமானது? அதாவது இந்த யுகங்கள் தோன்றுவதற்கு, அதாவது கிருதயுகமானது தோன்றிய அந்த காலகட்டத்தில் இருந்து, கிருதயுகத்திலும் சரி, திரேதாயுகத்திலும் சரி, துவாபரயுகத்திலும் சரி, ஏன் கலியுகத்திலும் சரி, அனைவரும் ஆண்களாக இருக்கக்கூடிய அனைவருமே இந்த பிரபஞ்சம் முழுவதும்
வேஷ்டியும் சட்டையும் தான் அணிந்திருந்தார்கள். அதற்கு உண்டான ஆதாரமும் இருக்கின்றது. ஆனால் இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்யும் பொழுதும் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்யும் பொழுதும், அதாவது ஒரு நாட்டை ஒருத்தரை ஆட்சி செய்கிறார் அப்படின்னாக்கா, ஒரு கண்டத்தை ஆட்சி செய்யக்கூடிய அந்த ராஜாவானவர் என்ன உத்தரவு போடுறாரோ அந்த உத்தரவைத்தான் மக்கள் கண்டிப்பாக கேட்கணும். அதுதான் க்ஷத்ரிய தர்மசாஸ்திரம், வேத தர்மசாஸ்திரமும். அப்போ அவன் என்ன பண்ணான்னாக்கா, இந்த இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஆங்கிலேயர்களும் எல்லாரும் லுங்கி தான் கட்டிக்கணும் அப்படின்னுட்டு அவளுடைய ஒரு பாரம்பரிய உடையை கொண்டு கொடுத்தா. ஆனால் இவாளெலாம் ஆட்சி செய்யறதுக்கு முன்னால் வரைக்கும் முஸ்லீமும் கிடையாது, இஸ்லாமியர்களும் கிடையாது, இவாளும் கிறிஸ்தவர்களும் கிடையாது. எல்லாருமே இந்துக்களாக தான் இருந்தா, இந்து சமயமாக தான் இருந்தது. அதுக்கும் ஆதாரம் இருக்கு. ஆனால் இன்றைக்கும் ஒரு விஷயத்தை பார்த்துங்க, இஸ்லாமியர்கள் அவள் என்ன பண்ணுவானாக்கா, வெள்ளிக்கிழமைக்கு தொழுகைக்கு போவா. அந்த 10 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் அனைவருமே வேஷ்டியை கட்டி கொண்டுதான் அவர்கள் இன்றைக்கும் செல்கிறார்கள் அந்த தொழுகைக்கு. அதே போல கிறிஸ்தவர்கள் பேண்ட் சட்டை தான் போட்டு போறா. ஏன்னா அது அவளுக்கு இருக்கக்கூடிய உடை என்று அவர்கள் அதை நிர்ணயித்து வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் ஞாயிற்றுக்கிழமையாச்சுனாக்கா அவள் போய் பண்றாள். ஆனால் நம்ம இந்து தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு, நித்தியமுமே கோவிலுக்கு போக வேண்டும். அப்படிக்கு கோவிலுக்கு போகும் பொழுது மேலே ஆண்களுக்கு மேலே உள்ள சட்டையை கூட கட்டிட்டுத்தான் போக வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. வேஷ்டி தான் கட்டிட்டு போகணும். ஆனால் நாம் எல்லாம் என்ன பண்ணுறோம், எங்கள் முன்னோர்கள்லாம் இப்படி தான் போனான், எங்கள் அப்பா போனான், எங்கள் தாத்தா போனான், எங்கள் முப்பாட்டம் போனான், ஆனால் நானும் இப்படி தான் போவேன் அப்படின்னு நம்மளாம் போயிட்டு இருக்கோம். அந்த வழியை தான் பின்பற்றி போயிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையானது என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு யாருக்கும் தெரியல. ஆனால் உண்மையை சொன்னோன்னா அதை ஏற்றுக்கக்கூடிய பக்குவத்திலையும் யாரும் இல்லை இப்போ. ஆனால் ஆண்கள்லாம் இப்படித்தான் இருக்கணும். வேஷ்டியைத்தான் கட்டிக்கணும், லுங்கிங்கிறதே அணியவே கூடாது. அதே போல திருமணமாகிவிட்டது, எல்லாரும் இப்போ என்ன பண்ணுறான்னாக்கா, இந்த அரைக்கால் நிக்கர், அதாவது ஷார்ட்ஸுன்னுட்டு ஒன்று வந்திருக்கு புதுசாக, அதை போட்டுருக்கா. அதை போடலாமா? நிச்சயமாக போடக்கூடாது. அவள் உத்தியோகத்துக்கு போயிட்டு வந்த உடனேயே வீட்டுக்கு வந்துட்டு தன்னுடைய அந்த ஆடைகளை கழட்டி வைத்து விட்டு வேஷ்டியைத்தான் கட்டிக்கணும். எதுக்காக சொல்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம நம்மளுடைய உடைகளை நாம் பராமரித்து கொண்டு வந்தோமே ஆனால், இந்த மாதிரி நம்ம கடைபிடித்தோமே ஆனால், நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய எதிர்மறைகள் அனைத்தும் நிச்சயமாக 100க்கு 100% அணுகவே அணுகாது எதிர்மறைகள். ஏன்னா மனுஷனா பிறந்தா உடம்புக்கு ஏதாவது கண்டிப்பாக வரத்தான் செய்யும். ஏன்னா நம்மளாம் மனுஷ சரீரம். இப்போ எதுலேயுமே ஒரு சத்தான பொருள் எதுவும் கிடையாது. நம்ம சாப்பிட்ற பொருள் எதுவுமே சத்தான பொருள் கிடையாது. எல்லாமே கெமிக்கல், ரசாயனம். அதனால் உடல் உபாதைகள் கண்டிப்பாக வரும் எல்லாருக்கும். நாம் இந்த மாதிரி ஒரு நேர்மையான ஒரு விஷயங்களை எல்லாத்தையும் இதெல்லாம் ஈஸியாக கடைபிடிக்கலாம்.
ரொம்பவும் சுலபம் கடைபிடிக்கிறது. அந்த மாதிரி நம்ம கடைபிடிச்சோம்னா அந்த வியாதியானது வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. இதே ஆண்களுக்கு நாளை இதனுடைய தொடர்ச்சியானது தொடரும். அனைத்து புருஷர்களும் ஆண்களும் தயவு செய்து இந்த தினம் ஒரு தகவல் பதிவினை, இன்றைய பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து இனியாவது நாம் அனைவரும், ஆண்கள் அனைவரும் அதன் பிரகாரம் கடைபிடிப்போம் என்று உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தாங்களை மிக 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 அன்புடன் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். லோகா சமஸ்தா ஸ்பினோ பவந்து. சுபம் அஸ்து.